நம்ம கண்டென்ட்டுக்காண்டி வீடியோ எடுக்க வந்த இடத்துல நிறையா வாத்து வந்து சின்ன வாய்க்காலில் போய்க்கிருக்கு. அதாவது சின்ன ஆற்றுல. எதுக்கு அப்படின்னா கொஞ்ச நாளில் கழிச்சு நடவு ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால் இப்போயே வாத்தெல்லாம் கொண்டு வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. வாத்து வயலில் இருக்க தேவையில்லாத பொருள்லாம் சாப்பிட்ரும். அதை காட்டுறேன் பாருங்க காய்ஸ். பார்த்தீங்களா காய்ஸ், வாத்து தெரியுதா தூரத்தில்? கிட்ட வரட்டும். எதுக்கு அப்படின்னா இந்த சம்மர் இன்னும் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும். அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த வாய்க்காடு இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக வாய்க்காடு தான். நெல் நடவு பண்ணுவாங்க. காலையில் மணி 6:45 ஆகுது. அப்போ வாத்தை அந்த நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி விடுவாங்க. வயலெல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம். தேவையில்லாத பூச்சி, சின்ன சின்ன நண்டு எல்லாத்தையுமே அந்த வாத்து சாப்பிட்ருவாப்புல. அதனால் இப்போயே வந்து வாத்தெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க ஒரு இடத்துல. அதை தான் தண்ணிக்குள்ளே விட்டு குளிக்க விட்டுருக்காங்க. அதுதான் இப்போ அப்படியே தண்ணி வழியாக வந்துட்டுருக்கு. தெரியும், சத்தமே டப்ப 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 டப்பன்னு வருது. கிட்ட வருவோம், நல்லா வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா காய்ஸ், நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பயந்துக்கிட்டாங்கிட்டு போகுது. உண்மையிலே தான் காய்ஸ், ஆளை பார்த்தா அப்படியே பயந்துருவாப்புல தலைவன். இதை ஃபுல்லாக இப்படியே பழக்கிட்டு மழை வரும், அப்படியே வயலுக்குள்ளே இறக்கி விடுவாங்க. எல்லா டஸ்ட்டும் க்ளீன் பண்ணிடும். பார்த்தீங்களா, போதா அப்படியே போகும்.